வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த வீடியோவில் ஆழியாறு டிக்ளரேஷன் சொல்கிறாங்க. 2002ஆம் ஆண்டு வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்கள் ஆழியார் பிரகடனம் அப்படின்ற தலைப்பில் வேதாத்திரியம் உலக அமைதிக்கு எப்படி பயன்படும் அப்படின்றத ஒரு தீர்மானமாக போட்டு அதை ஐநா சபையிலேருந்து வந்த தூதர் இவர் பார்த்தீங்கன்னா ஃபியோடர் ஸ்டார்ஸ்விக் அவர்கிட்ட கொடுக்குறாங்க. அதாவது வேதாத்திரியம் என்பது 14 தத்துவங்களை உடையது. அந்த 14 தத்துவத்தின் மூலயமாக தனி மனித அமைதியை கொண்டு உலக அமைதியை அடையலாம் அப்படின்றது தான் வேதாத்திரிய பிரின்சிபல். இது பார்த்திங்கன்னா ஒரு கான்ஃபரன்ஸாக கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. கான்ஃபரன்ஸ்னால் மாநாடுன்னு சொல்கிறாங்க இல்லையா, உலக அமைதிக்கான மாநாடு கண்டக்ட் பண்ணி அதில் நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆன்மீக தலைவர்கள் எல்லாரையும் வர வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா இங்கே ஈஷாவுடைய நிறுவனர் இருக்கார் இல்லையா, சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவங்க இருக்காங்க. ஸோ இவங்களாம் ஆன்மீக தலைவர்கள், வேறு வேறு நிறுவனத்தில் சேர்ந்த ஆன்மீக தலைவர்கள். எஸ்கேஎம் ஐயா இருக்காங்க. இந்த மாதிரி இவங்களாம் ட்ரஸ்டீஸ், நம்ம மனவளக்கலை ஆழியார் அறிவித்திருக்கோயிலுடைய ட்ரஸ்டீஸு. ஸோ இந்த கான்ஃபரன்ஸில் என்ன டிக்ளரேஷன் பண்ணாங்க அப்படின்றது ஆங்கிலத்தில் இருக்குது. அதை நான் தமிழில் மொழிபெயர்த்திருக்கேன். இந்த வீடியோவில் டீட்டெயிலாக அந்த முழு தீர்மானத்தையும் பார்க்கலாங்க. ஆழியாறு பிரகடனம் 2002 அமைதி, அகிம்சை மற்றும் நல்லிணக்கத்துக்கான உலகளாவிய தொலைநோக்கு மற்றும் உத்திகள் குறித்த உலக மாநாடு ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை நடைபெற்றது. 2002ஆம் ஆண்டு ஆழியாறு அறிவித்திருக்கோவிலில் இந்த மாநாடு வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. முன்னுரை பார்த்திங்கன்னா, 21ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் அனுபவிக்கும் ஓர் உலக சமுதாயத்திற்கான நம்பிக்கையையும் எதிர்பார்ப்பையும் நாம் பகிர்ந்து கொள்கிறோம். ஒரே மனிதநேயம் என்பது அனைவரின் கூட்டு நம்பிக்கையாகும். மேலும் சர்வதேச, தேசிய மற்றும் உள்ளூர் மட்டங்களில் வெளிப்படும் பல முன்னேற்றங்கள் காரணமாக இது சாத்தியமானதாக தெரிகிறது. இந்த நம்பிக்கை மக்கள் மற்றும் அரசாங்கங்களின் பொருளாதார, சமூக, அறிவியல், அரசியல் மற்றும் கலாச்சார கொள்கைகளை விமர்சன ரீதியாக மறுபரிசீலனை செய்வதற்கான விருப்பத்துடன் தேவையுடனும் சேர்ந்துள்ளது. ஒவ்வொரு தனிநபருக்கும் மன அமைதி நிலவும் போதுதான் உலக அமைதியை அடைய முடியும். பின்னர் அது குடும்பம், சமூகம் மற்றும் நாடு வரை பரவுகிறது. ஆழியார் பிரகடனம் என்பது ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை 2022ஆம் ஆண்டு இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஆழியாரில் நடைபெற்ற அமைதி, அகிம்சை மற்றும் நல்லிணக்கத்துக்கான உலகளாவிய தொலைநோக்கு மற்றும் உத்திகள் குறித்த உலக மாநாட்டின் பெருமைமிக்க தயாரிப்பாகும். பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் இம்மாநாட்டில் கலந்து கொண்டனர். இந்த பிரகடனம் மாநாட்டில் உரையாற்றிய புகழ்பெற்ற நபர்களின் கூட்டு ஞானத்தையும் அனைத்து பிரதிநிதிகளின் பங்கேற்பு உள்ளீடுகளையும் உள்ளடக்கியது. உலக சமுதாய சேவா சங்கத்தின் அறிவாட்சி குழுவும், மதுரை காமராஜ் பல்கலைக்கழகம், காந்திகிராம் கிராமப்புற நிகர்நிலை பல்கலைக்கழகம் மற்றும் சர்வ சேவா சங்கம் ஆகியவை இணைந்து இந்த உலக மாநாட்டை ஏற்பாடு செய்தன. ஆழியார் பிரகடனம் என்பது பின்வரும் நோக்கங்களை கொண்ட ஓர் உலகளாவிய செயல் திட்டமாகும். ஓர் உலக கூட்டாட்சி அரசாங்கத்தை நிறுவுதல், ஒரே உண்மை, ஒரே மதம் என்ற உலகளாவிய உடன்பாட்டிற்கான பாடுபடுங்கள். அதாவது ஒரே உண்மை அப்படின்றது என்ன சொல்கிறாங்கன்னா, உலகம் ஒன்றுதான், அதே சமயத்தில் இந்த உலகத்தை படைத்த கடவுளும் ஒன்றுதான். ஸோ வெவ்வேறு பெயர்களில் வழங்கப்படும் மதங்களும் கடவுள்களும் ஒரே நோக்கத்தை தான் சொல்கிறது என்பதை மகரிஷி அவர்கள் ஒரு வினாவாக கேட்கிறார். இந்த கடவுள் ஒன்றா பலவா அப்படின்றத வினாவாக கேட்கிறார். அந்த வினாவாக கேட்கறதுக்கு அங்கே கூடியிருந்த அனைத்து தலைவர்களும் அதற்கு விடையளிக்கிறாங்க. அந்த விடைகளின் மொத்த தொகுப்பை தான் இது ஒரு பிரகடனமாக வெளியிடுறாங்க. ஸோ இது மகரிஷியுடைய கருத்துக்கு மற்ற தலைவர்களும் வலு சேர்க்கிறதாக இருந்தது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஓகே, ரெண்டாவது பார்த்திங்கன்னா, அனைவருக்கும் பொருளாதார நீதியை உறுதி செய்தல். பொருள் துறையில் சமநீதி அப்படின்னு மகரிஷி சொல்லுவாங்க.
பெண்மையின் மகத்துவத்திற்கான உலகளாவிய மரியாதையையும் அங்கீகாரத்தையும் வழங்குதல், முழுமையான கல்வியை வழங்குதல், ஹோலிஸ்டிக் எஜுகேஷன் சொல்கிறாங்க இல்லையா, அது. தற்போதுள்ள அரசியல் நெறிமுறைகள் மற்றும் நிர்வாகத்தை சீர்திருத்துதல், மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கு முன்னுரிமை கொடுங்கள், அறிவியலின் தத்துவ அடித்தளத்தை மதிப்பாய்வு செய்யவும், உலக மக்கள் 2002ஆம் ஆண்டு ஆழியார் பிரகடனத்தை தீவிரமாக பரிசீலித்து மனிதகுலத்தின் சிறந்த நலனுக்காக அதன்படி செயல்பட வேண்டும் என்பது எங்கள் உண்மையான நம்பிக்கை. இதில் பிரகடனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக மக்கள் அனைவரும் ஒரே பொதுவான தோற்றம், வாழ்விடம் மற்றும் விதியால் பிணைந்துள்ளனர் என்பதை புரிந்து கொள்வது, அனைத்து மனிதர்களுக்கும் கருத்து சுதந்திரத்துடன், நம்பிக்கை சுதந்திரத்துடனும், பயம் மற்றும் பற்றாக்குறையிலிருந்து விடுபட்டு வாழ வேண்டும் என்ற உறுதியான நம்பிக்கையுடன், அனைத்து நாடுகள் மற்றும் மக்களின் அமைதி, நலன் மற்றும் பாதுகாப்பு ஆகியவை தவிர்க்க முடியாமல் பிணைந்தவை மற்றும் பிரிக்க முடியாதவை என்பதை உணர்ந்து, வரலாற்றை ஆட்டிப்படக்கும் உள்நாட்டு போர் மற்றும் துன்ப நிலையில் இருந்து மனிதகுலத்தை சர்வதேச உறவுகளின் மிகவும் அறிவொளி பெற்ற சகாப்தமாக மாற்ற விரும்புவது, பூமி கிரக மக்களின் ஒற்றுமையையும் அனைத்து நாடுகளின் தொடர்ச்சியான இறையாண்மைக்கும் ஆழ்ந்த மரியாதை அளிப்பது இந்த சர்வதேச பரிணாம வளர்ச்சியின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்பதை அங்கீகரிப்பது மற்றும் கல்வி, வாழ்க்கை பண்பாடு, ஒழுங்கமைக்கப்பட்ட மதம், அரசியல், பொருளாதாரம், வாழ்க்கையின் அடிப்படை தேவைகளை அணுகுதல் மற்றும் இயற்பியல் பிரபஞ்சம் பற்றி நமது கருத்தின் சமகால முன்னுதாரணத்தின் தத்துவார்த்த அடித்தளம் ஆகிய துறைகளில் சீர்திருத்தத்தின் அவசியத்தை கவனித்தல். அதன்படி நாங்கள் எங்கள் விருப்பத்தை அறிவிக்கிறோம். 1. ஓர் உலக கூட்டாட்சி அரசாங்கத்தை நிறுவுதல். போர் இல்லாத உலகில் நிறுவப்பட்டது. போர் என்பது மனிதகுலத்திற்கு எதிரான ஒரு குற்றம். அதை நிரந்தரமாக சட்டவிரோதமாக்க வேண்டும். ஏனெனில் எந்த ஒரு மனிதனும் இன்னொரு மனிதரை கொல்ல அதிகாரம் இல்லை. இயற்கை நீதி எந்த குற்றமும் செய்யாதவர்கள் தண்டிக்கப்படக்கூடாது என்பதாகும். போர், மரண தண்டனை மற்றும் அனைத்து வகையான வன்முறைகளும் இயற்கை நீதியை மீறுகின்றன. எனவே அவை ஒரு நாகரீக சமூகத்தில் அனுமதிக்கப்பட முடியாது. அனைத்து தேசிய நிர்வாகிகளும் அரசு, இராணுவ அல்லது தேவராஜ்ய சர்வாதிகாரம் இல்லாமல் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயகத்தால் நடத்தப்படும். அனைத்து தேசிய அரசாங்கங்களும் அதிகாரப்பூர்வ மதச்சார்பற்றதாக இருக்கும். உணவு, நீர், தங்குமிடம், பாதுகாப்பு, கல்வி மற்றும் வாழ்வாதாரத்திற்கான மனித பிறப்புரிமையை அனைவருக்கும் உத்தரவாதம் செய்து பாதுகாக்க ஐக்கிய நாடுகள் சபைக்கு அதிகாரம் அளிப்பதன் மூலம் இது அடையப்படும். மக்கள் தொகைக்கு ஏற்ப பிரதிநிதித்துவம் மற்றும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் சம உரிமைகள் மற்றும் பொறுப்புடன் ஐநாவை ஜனநாயகமயமாக்குதல். ஒரு சில நாடுகளில் உள்ள வீட்டோ அதிகாரம் நீக்கப்பட வேண்டும். வேதாத்ரி மகரிஷி அவர்கள் வீட்டோ அதிகாரத்தை நீக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐநா சபையிலேயே அதை பற்றி பேசியிருக்காங்க. அதனால் சில பேருக்கு கொஞ்சம் வருத்தம் வந்தது. அப்படி அதை பற்றிலாம் சில சம்பவங்கள் நடந்ததாக சொல்லுவாங்க. இந்த மிகப்பெரிய குறைபாடே இந்த வீட்டோ அதிகாரம் தான். ஏன்னா எல்லா நாடுகளும் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அந்த தீர்மானத்தை ஆதரிக்கும் போது வீட்டோ அதிகாரம் படைத்த 5 நாடுகள் அது வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னா அதை நிறைவேற்ற முடியாது. அது மாதிரி அமெரிக்கா நிறைய தடவை அதை மீறி இருக்காங்க. அதை நம்ம பார்க்குறோம். அதனால் அந்த வீட்டோ அதிகாரத்தை நீக்கிட்டு எல்லா நாட்டு மக்களுக்கும் சம உரிமை கொடுக்கணும். அந்த பிரதிநிதித்துவ அடிப்படை பார்த்திங்கன்னா மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு இருக்கணும். இப்போ இந்தியாவில் மக்கள் தொகை அதிகம்னா இந்தியர்களுக்கு அதிக மெம்பர்ஸ் இருக்கணும். அப்போ இந்தியாவில் போடுற ஓட்டு ஒரு 5 பேர் போடுற ஓட்டாக இருக்கணும். இப்போ ஒரு சில நாட்டில் மக்கள் தொகை கம்மியாக இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு ஓட்டு, அந்த மாதிரி மகிழ்ச்சி சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே. தேவைப்பட்டால் எல்லைகளை பாதுகாக்கவும், அனைத்து நாடுகளின் குடிமக்களை பாதுகாக்கவும்,
ஐநா அமைதி காக்கும் படைகளை பயன்படுத்துதல். இப்போ 2 நாட்டுக்கு நடுவில் ஒவ்வொரு நாடும் போர் படைகளை வச்சுருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு பதிலாக ஐநாவே அந்த போலீஸ் வேலையை பார்க்கணும். அப்படி பார்த்தாங்கன்னா என்ன ஆகுனா, அவங்க அதிகப்படியாக ஆயுதத்தை குவிக்க மாட்டாங்க. சரிங்களா. வளர்ச்சி அடையாத நாடுகளில் மருத்துவம், கல்வி மற்றும் தொழில்நுட்ப சேவைகளை வழங்கவும் உள்கட்டமைப்பை மேம்படுத்தவும் உலக அமைதி சேவை படையை உருவாக்குதல். பொருளாதார திறனுக்கு ஏற்ப அனைத்து உறுப்பு நாடுகளிலும் ஆதரிக்கப்படும் ஒரு நிதியை நிறுவுதல். காமன் ஃபண்டு. இப்போ எங்கே ஏழை நாட்டுக்கு அதிகமாக நிதி தேவைப்படுதோ அங்கே அந்த காமன் ஃபண்ட்லேருந்து கொடுப்பாங்க. எந்த நாட்டுக்கிட்ட அதிகமாக நிதி இருக்கோ அவங்க இது தாராளமாக டொனேஷன் பண்ணுவாங்க. அந்த கான்செப்ட் அனைத்து நாடுகளிலும் அடிப்படை மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கும் மனித தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் ஒரு ஆணை. 2வது, ஒரே உண்மை ஒரே மதம் என்ற உலகளாவிய உடன்பாட்டை ஏற்றுக்கொண்டு அதற்காக பாடுபடுங்கள். எல்லா வடிவங்களும் பெயர்களும் ஒரே உயர்ந்த தெய்வீகத்தை குறிக்கின்றன. எல்லாம் அறிந்தவர், சர்வ வல்லமையுடையவர் மற்றும் எங்கும் நிறைந்தவர். இது பிரபஞ்சமாக வெளிப்பட்டுள்ளது. சமகால புரிதல், தேவைகள் மற்றும் கலாச்சாரத்தின் வெளிச்சத்தில் மத சடங்குகள் மற்றும் சடங்குகள் மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டும். ஒவ்வொரு மதமும் பரஸ்பரம் ஏற்றுக்கொள்ளுதலையும் மற்றவர்களை மதிக்கும் தன்மையையும் ஆதரிக்க வேண்டும். மத நிறுவனங்களால் அதிகப்படியான செல்வம் குவிக்கப்படுவதற்கு மாறாக தொழில்நுட்ப, கல்வி மற்றும் சமூக நலனுக்காக பயன்படுத்தப்பட வேண்டும். 3வது, அனைவருக்கும் பொருளாதார நீதியை உணர்தல். ஒரு நாகரிகமான மற்றும் அமைதியான சமுதாயத்திற்கு பொருளாதார நீதி அடிப்படையானதாகும். பணம் என்பது உழைப்பின் அடையாளம். நிதி பரிமாற்றம் உழைப்பு அல்லது வழங்கப்படும் சேவைகளுக்கு ஏற்ற விகிதாச்சாரத்தில் இருக்க வேண்டும். சமகால பொருளாதார கொள்கைகள் இந்த கண்ணோட்டத்தில் மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டும். ஒவ்வொரு திறமையான வயது வந்தவரும் உடல் அல்லது மன உழைப்புக்கு ஏற்ற வருமானத்தில் வாழ வேண்டும். அதாவது உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா உடல் உழைப்பு கம்மியாக இருக்கவங்க அதிகமான சம்பளம் வாங்குறாங்க, உடல் உழைப்பு அதிகமாக இருக்கிறவங்க கம்மியாக சம்பளம் வாங்குறாங்க. கேட்டால் அது பிரெயின் ஒர்க்கு, ஹார்ட் ஒர்க்கு, ஸ்மார்ட் ஒர்க்குன்னு ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் உழைப்புக்கு ஏற்ற அளவு தான் ஊதியம் இருக்கணும் அப்படின்னு மகரிஷி ரொம்ப உறுதியாக சொல்கிறாங்க. இதெல்லாம் எதிர்காலத்தில் நடக்கும் அப்படின்றத நம்ம நம்புவோம். அடுத்தது, இந்த பரம்பரை சொத்து என்பது அனாதைகள், முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஏழைகளுக்கான சமூக பாதுகாப்பு அளிக்க பயன்பட வேண்டும். அதாவது அப்பா பிள்ளைக்கு சொத்து சேர்க்கறது, பிள்ளை பேரனுக்கு சொத்து சேர்க்கறது, இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் சொத்துக்கள் ஒரு இடத்துல அதிகமாக குவியுது. இப்போ அப்பாவுடைய சொத்து பிள்ளைக்கு இல்லை அப்படின்னு சட்டம் போட்டுட்டாங்கன்னு வச்சுங்களேன், இப்போ யாரும் அதிகப்படியான சொத்து சேர்க்க மாட்டாங்க. விளையாட்டு, பொழுதுபோக்கு மற்றும் சூதாட்டத்தில் அதிகப்படியான நிதி பரிவர்த்தனைகள் குறைக்கப்பட வேண்டும். விளையாட்டு வணிக ரீதியாக இல்லாததாகவும் உடற்தகுதி கவனம் செலுத்துவதாகவும் இருக்க வேண்டும். இப்போ ஸ்போர்ட்ஸில் அவ்வளோ காசு இன்வால்வ் ஆகுது. நீங்கள் பார்க்கலாம், சில விளையாட்டுகள்லாம் கோடிக்கணக்கான ரூபாயை செலவழிக்கிறாங்க. அது அவ்வளோ பணத்தை சம்பாரித்து கொடுக்குது. ஸோ பணத்துக்காக விளையாடாமல் உடல் தகுதி, அதாவது ஆரோக்கியமாக இருக்கணுன்றதுக்காக விளையாட்டு இருக்கணும் அப்படின்னு மகரிஷி சொல்கிறாங்க. வேலை பகிர்வு மற்றும் தேவைப்படும் இடங்களில் வேலை நேரத்தை குறைப்பதன் மூலம் வேலையின்மையை நிவர்த்தி செய்ய வேண்டும். இது ஒரு அற்புதமான திட்டம். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு 2 லட்ச ரூபா சம்பளம் கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த வேலையை 2 பேர்கிட்ட பிரித்து கொடுத்து 2 பேருக்கு ஆளுக்கு ஒரு லட்சம் சம்பளம் கொடுக்கலாம். அப்போ வேலையில்லா திண்டாட்டம் குறையும். இப்போ எதுக்கு ஒரு சில மனிதர்களுக்கு மட்டும் நிறைய சம்பளம் கொடுத்து அவங்கள நிறைய வேலை வாங்க வைக்கிறாங்க? ஸோ அவங்க சம்பளத்தை குறைச்சிக்கிட்டு அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க, இன்னொருத்தருக்கும் அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும். இது மகரிஷியுடைய ஒரு அற்புதமான ஆலோசனை. வணிகங்கள் மற்றும் செல்வந்தர்களிடையே மனித நேயம் ஊக்குவிக்கப்பட வேண்டும். 4வது, பெண்மையின் மகத்துவத்திற்கான உலகளாவிய மரியாதை மற்றும் அங்கீகாரத்தை ஊட்டுதல். பெண்களின் உயிரியல் மற்றும் உடலியல் தேவைகளுக்கு ஏற்ப சிறப்பு வசதிகளை வழங்குதல். இதில் 3வது 3 மாதத்திலிருந்து பிரசவத்திற்கு பிறகு 3 மாதங்கள் வரை
முழு ஊதியம் மற்றும் சலுகைகளுடன் கூடிய மகப்பேறு விடுப்பும் அடங்கும். இது இப்போ வந்து கவர்மெண்ட்டில் கொடுக்குறாங்க, சில தனியார் நிறுவனங்களையும் கொடுக்குறாங்க. 6 மாதம் வந்து மெட்டர்னிட்டி லீவ் தராங்க. இது வந்து பிரசவத்துக்கு முன்னாடி 3 மாதமும் பிரசவத்துக்கு அப்புறம் 3 மாதமும் மகரிஷி சொல்கிறாங்க. இது நார்மலாக வந்து பிரசவத்துக்கு முன்னாடி 3 மாதம் யாரும் எடுக்கிறதில்ல. பிரசவத்துக்கு ஒரு 10 நாள் 20 நாள் முன்னாடி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நிறைய லீவ் எடுக்கிறாங்க. இது அரசாங்கத்தில் கண்டிப்பாக இருக்குது. முழுமையான கல்வியை வழங்குதல். கல்வியில் பின்வருபவன அடங்கும்: பொது அறிவு, உற்பத்தி திறன்கள், வாழ்க்கை மற்றும் இயற்கையின் தத்துவம், நெறிமுறைகள் மற்றும் அமைதி கல்வி, மனதை ஒழுங்குபடுத்தவும் குணத்தை செம்மைப்படுத்தவும் தியான மற்றும் சுய பரிசோதனை நுட்பங்கள், அதாவது அகத்தாய்வு பயிற்சிகள், அதே மாதிரி சமூகத்திற்கான கடமை மற்றும் சுற்றுச்சூழல் பொறுப்பு பற்றி விழிப்புணர்வு. இப்போ இந்த என்விரான்மெண்டல் எஜுகேஷன்ன்றது எல்லா இன்ஜினியரிங் காலேஜஸ்லையும் கட்டாயமாக ஒரு 5 ஆண்டுகளாக பின்பற்றிட்டு வராங்க. அது சப்ஜெக்ட் படிக்கிறாங்க எல்லாருமே. அதே மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்தியன் ட்ரெடிஷ்னல் நாலேஜ் சிஸ்டம்ஸு, இந்திய பாரம்பரியத்தை பற்றிலாம் கிளாஸ்லாம் எடுக்கிறாங்க புதிய கல்விக் கொள்கையில். ஓரளவுக்கு மகரிஷியோட கனவு வந்து இதன் மூலயமாவும் நிறைவேறிட்டு இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். 6வது விஷயம் சீர்திருத்தம், அரசியல் நெறிமுறைகள் மற்றும் ஆளுகை. அறிவியலின் முன்னேற்றம் மற்றும் உலகளாவிய மாற்றங்களை கருத்தில் கொண்டு அரசியல் அமைப்புகள் அதற்கேற்ப உருவாக வேண்டும். தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவிகளை வகிப்பவர்களுக்கான குறைந்தபட்ச தகுதிகள், தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரிகள் நிபுணர்கள் ஆலோசனையின் அடிப்படையில் சட்டம் இயற்ற வேண்டும் மற்றும் நிர்வாக ஆதிக்கம் இல்லாமல் தங்கள் தொகுதிகளுக்கு சேவை செய்ய வேண்டும். அரசியல் ஆர்வலர்களுக்கு அரசியல் அறிவியல், நல்லாட்சி அறிவியல் கட்டாய பட்டப்படிப்பை ஏற்படுத்துதல். ஸோ யாரெல்லாம் எம்எல்ஏ எம்பிலாம் ஆகணுமோ அவங்க வந்து ஒரு அறிவியல் அரசியலை பற்றிய ஒரு அறிவியலை கட்டாயமாக படிச்சுட்டு தான் அவங்க வந்து அந்த தகுதி தேர்வு மாதிரி வைக்கணும்னு சொல்கிறாங்க மகரிஷி. அடுத்து 7வது மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கான அதிகபட்ச முன்னுரிமை கொடுங்கள். அனைவருக்கும் உணவு, தண்ணீர், சுகாதாரம், கல்வி மற்றும் வாழ்வாதாரம் கிடைப்பதை உறுதி செய்தல். உலகளவில் மரண தண்டனையை ஒழிக்கவும் நீர், கனிமங்கள், எரிவாயு மற்றும் பெட்ரோலியம் போன்ற இயற்கை வளங்கள் பொதுவானதாக தேசிய சொத்தாக இருக்க வேண்டும் மற்றும் மையமாக நிர்வகிக்கப்பட வேண்டும் அல்லது பகிரப்படும் போது ஐநாவால் நியமிக்கப்பட்ட அமைப்புகள் மூலம் நிர்வகிக்கப்பட வேண்டும். 8வது அறிவியல் தத்துவ அறக்கட்டளைகளை மதிப்பாய்வு செய்யவும். அண்டவியல் மற்றும் துகள் இயற்பியலில் தீர்க்கப்படாத சிக்கல்கள் ஒரு முன்னுதாரண மாற்றத்தை கோருகின்றன. ஈர்ப்பு விசைக்கும் காந்த விசைக்கும் ஆழமான அறிவியல் ஆய்வு தேவைப்படுகிறது. இந்த பாடங்கள் குறித்து தெளிவான அறிவு, ஆராய்ச்சி மற்றும் கல்வி மூலம் வழங்கப்பட வேண்டும். முடிவுரை. உலகம் முழுவதும் மகிழட்டும், மகிழ்ச்சி, செழிப்பு மற்றும் அமைதி நிலவட்டும். எங்கள் இலக்கு. இந்த அழகான உலகம் எல்லாம் வல்லவரால் வடிவமைக்கப்பட்டது. மில்லியன் கணக்கான ஆண்டுகளில் எண்ணற்ற தலைமுறைகளாக கலாச்சார ரீதியாக வளர்ச்சியடைந்துள்ளது. அதை அழிக்க யாருக்கும் உரிமை இல்லை. நமது மகிழ்ச்சிக்காகவும் எதிர்கால சந்ததியினருக்காகவும் அதை பாதுகாப்போம். வேதாத்ரி மகரிஷி. இந்த ஆழியார் பிரகடனம் என்பது வேதாத்திரியத்தை அடிப்படையாக கொண்டது. நீங்கள் மனவளக்கலை அன்பராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஒவ்வொரு மனவளக்கலை அன்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதில் இருக்கக்கூடிய செய்திகளை உலக மக்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இதில் இருக்க நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் நம்ம பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. எல்லாருக்கும் யோகா போய் சேரணும். அது மனவளக்கலை யோகா வந்து எல்லாருக்கும் போய் சேரணும். அதனால் எல்லாருக்கும் இந்த மாதிரி நல்ல அற்புதமான தகவல்களை அனைவருக்கும் பகிருங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.